வெல்கம் டு சாஜிதா ராஃபி சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் பொரிக்கிறதுக்கு மசால் போடலாமா? சிம்பிள் தான். மூணு பொருள் தான் மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீனை நல்லா கழுகி இந்த மாதிரி லைன் போட்டு வச்சிடணும். அப்புறம் இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னா, மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அது கூட உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க, போதும். அப்புறம் கருவேப்பிலை இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் 2 மீன் தான் இது பண்ணுறேன். எங்கள் வீட்டில் 2 பேருக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, அதனால் எங்கள் 2 பேருக்கு தான் இன்றைக்கி. இதை நல்லா இப்படி மசால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். 10 நிமிஷம் தாண்டி நம்ம பொரிச்சிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நான் அதிகமாக போட மாட்டேன், அளவாக தான் ஆயில் ஊற்றுவேன். எண்ணெய் காய்ஞ்சதுன்னா அப்புறம் நம்ம மசால் போட்டு வச்சுருக்க மீனை எடுத்து வச்சிடலாம். மசால் ஒரு பக்கமாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கமாக போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு மீன் இப்போது ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுட சுட மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஃபிஷ் ஃப்ரைட் ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் ஆனியன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். யாருக்கெல்லாம் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ஆனியன் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye all.